மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆன்மா 9 நாட்கள் என்ன செய்யும்னு தெரியுமா? துக்கம் கேட்க வரவங்க எல்லாரையும் கண்காணிக்குமா? கேட்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. பொதுவா மனுஷன் இறக்குற வரைக்கும் அவனுடைய மனசு நிறைய விஷயங்களை கற்பனை செஞ்சு பார்த்துட்டு இருக்குமா. தூரத்துல இருக்கிற நண்பர்களோ உறவினர்களோ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல தன்னை பத்தியோ அந்த ஆன்மாவால நினைச்சு பார்க்க முடியுமா? பொதுவா மனிதர்கள் எல்லாரும் ஆன்மாவுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இறந்த பிறகு அவனுடைய ஆன்மா எப்படி இருக்கும், அந்த ஆன்மா எங்கெல்லாம் பயணிக்கும்னு சொல்லி இது வரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். அதை பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். சனாதன தர்ம சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்துல யார் யார் எந்தெந்த நிலையில படைக்கப்படுறாங்க, யார் யாருடைய ஆன்மா எங்கெங்கெல்லாம் செல்லும், யார் மேல யார் கீழே போன்ற மத நம்பிக்கைகளை பற்றி பேசக்கூடியது. அந்த தர்ம சாஸ்திரத்துல மனிதனுடைய இறப்பும் அவர்களுடைய ஆன்மாக்கள் எங்கே பயணிக்கின்றன அது பற்றி விரிவா பேசப்பட்டிருக்கு. அந்த தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மாவுக்கு உயிர் இருக்குன்னு சொல்றாங்க. மனிதர்கள் உயிர் வாழும் போது மட்டும் இல்லாம அவர்கள் இறந்த பிறக்கும் கூட மனிதனுடைய உடல் மட்டும்தான் இறக்கிறது, ஆனா அவனுடைய ஆன்மா அழிவது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மனிதன் இறந்த பிறகு முதல் 9 நாட்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு மிக அருகிலேயே தான் ஆன்மாக்கள் உலாவுன்ற மாதிரியும் சொல்லப்படுது. குறிப்பா முதல் 3 நாட்கள் நீரிலும், 4வது நாள் முதல் 6ஆம் நாள் வரை நெருப்பிலும், 7ஆம் நாள் முதல் 9ஆம் நாள் வரை ஆகாயத்திலும் ஆன்மாக்கள் வசிக்கும்ன்ற மாதிரியும் அந்த தர்ம சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த 9 நாட்களும் ஆன்மாக்கள் வெறுமனே இருக்கிறது கிடையாதான். தான் இறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் துக்கம் கேட்க வருகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்குமாம். அப்படி 9 நாட்கள் நோட்டமிட்டு 10வது நாள்ல அந்த ஆன்மாவின் ஜீவன் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறதாம். அதனாலதான் 10வது நாள் செய்யப்படுற காரியம் மிக முக்கியமான காரியம்னு சொல்லி இந்து சாஸ்திரங்கள்ல முக்கியமா குறிப்பிடுறாங்க. தான் வாழ்ந்த வீட்டுக்குள்ள 10ஆம் நாள் அடியெடுத்து வைக்கிற அந்த ஆன்மாவின் ஜீவன் 11ஆம் நாள் மற்றும் 12ஆம் நாட்கள்ல நாம் வைக்கிற எல் கலந்த பிண்டங்களை ஏற்றுக்கொண்டு உண்ண ஆரம்பிக்குமாம். 12ஆம் நாள் பிண்டத்தை ஏற்றுக்கொண்டு 13ஆம் நாள் யமனுடைய காவலர்களா இருக்கிற கிங்கரங்கள் என்று அழைக்கப்படுவோர் கயிற்றினால் இந்த ஆன்மாவை கட்டி இழுத்து செல்வார்களாம். அப்பொழுது போகும்போது அந்த ஆன்மா தன்னுடைய வீட்டை பார்த்து கதறி அழுமா. கிங்கரங்கள் கூட ஆன்மா பயணிக்கும் போது அந்த பயணம் எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு நாளைக்கு இரவு பகல் சேர்த்து 247 காத தூரம் அளவுக்கு பயணிக்குமா. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆன்மாக்களுக்கு பசிக்கும் என்பதால் தான் மாதத்தில் ஒரு நாள் எந்த திதியில் அந்த ஜீவன் இறந்ததோ அந்த திதி என்று மட்டும் ஓய்வு கொடுக்கப்படுமா. ஓய்வெடுக்கும் அந்த சமயத்தில் யார் பிண்டம் அளித்து பசிதாகம் தீர்க்கிறார்களோ அவர்களை அந்த ஆன்மா வாழ்த்துமாம். அதனால்தான் வீட்டில் பெரியவர்கள் இறந்த திதி என்று படையல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். இதே போல இறந்த முதல் 12 மாதங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் அவர்கள் இறந்த திதி என்று மகா பிண்டம் வைத்து வழிபட வேண்டும். 12 மாதங்கள் வரை ஆன்மாக்களுடைய பயணம் தொடரும். அதன் பின் ஆன்மா யமலோகத்தை அடைந்துவிடும். இறந்த ஆன்மா 1 வருடம் பயணம் செய்யும் என்பதால் தான் பொதுவா இறந்த வீட்டுல 1 ஆண்டு வரைக்கும் எந்தவித கொண்டாட்டங்களும் சுப காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பயணம் மேற்கொண்டு யமலோகத்தை அடைந்த பின்னர் தான் அந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போகிறதா அல்லது நரகத்திற்கு போகிறதா என்று தீர்மானிக்கப்படுமாம். இவை அனைத்தும் அவரவர் பாவக்கணக்கை பொறுத்தே அமைகின்றதாம். பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால் யமபுரத்திற்குள்ளும், அதுவே புண்ணியம் நிறைய செய்த ஆத்மாவாக இருந்தால் சொர்க்கலோகத்திற்கும் செல்லும்.